அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மீண்டெழு தமிழா என்கின்ற யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறோம். காரணம், வீழ்ச்சியை நோக்கி தமிழினம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழினம் எப்படி வாழ்ந்தது, இந்த தமிழகம் எப்படி சரித்திர புகழ் பெற்றது என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமே நமது நோக்கம். இந்தியாவிற்காக நடந்த சுதந்திர போராட்டத்தில் நிறைய பேர் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த சுதந்திர போராட்டத்தில் நிறைய தியாகிகள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மக்கள் மத்தியிலே அவரை சொல்வதற்கு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளில் ஒருவரான கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இந்த பதிவிலே காண இருக்கிறோம். அண்ணல் காந்தியடிகளின் அறைகூவலை ஏற்று இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை புகுந்தவர்கள், பலத்த காயங்களுக்கு ஆளானவர்கள், சொந்த பந்தங்களை இழந்தவர்கள், தன் இன்னுயிரையும் தந்தவர்கள் எண்ணற்றோர். அதில் தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், இப்படி பலரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாட்டுக்கு உழைத்த பல நல்லவர்களை குறிப்பிட வேண்டிய தேவை இருப்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய வீர பெண்மணி கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். பல கட்டங்களில் சுமார் 6.5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். நாட்டுப்பற்றோடு விடுதலைக்காக வீதியில் இறங்கி போராடிய விடுதலை வீராங்கனை அஞ்சலை அம்மாள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற பெண்களில் வேலு நாச்சியார் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வரிசையில் கையிலே குழந்தையை சுமக்க வேண்டிய வயதில், இடுப்பிலே குழந்தையை சுமக்க வேண்டிய வயதில் வாளெடுத்து போரிட்ட ஜான்சி ராணி லட்சுமிபாய் போராட்ட களத்தில் தன்னுடைய குழந்தையை முதுகில் சுமந்தபடி ஆங்கிலேயருக்கு எதிராக வாளெடுத்து போரிட்டாள் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அதற்கும் மேலாக குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இந்திய விடுதலைக்காக போராடியவர் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் 1920களில் தமிழ்நாட்டில் தன்னுடைய தேசிய போராட்ட நடவடிக்கைகள் மூலம் ஒருங்கிணைந்த அன்றைய சென்னை மாகாணத்தில் அகரம் சுப்பராயலு ரெட்டியாரை தனது அரசியல் நடவடிக்கைகளால் கதிகலங்க வைத்த மிகச்சிறந்த அரசியல்வாதி. 1921ஆம் ஆண்டு கடலூர் கெடிலம் நதிக்கரையில் காந்தியடிகள் பேசுவதற்காக வந்திருந்தார். மக்கள் வெள்ளம் கெடிலம் நதிக்கரையை மறைத்திருந்தது. அந்த கூட்டத்தில் காந்தியடிகள் தனிமனித ஒழுக்கமும் சமுதாய தூய்மையும் நாட்டின் சுதந்திரத்திற்கு முக்கிய அடிப்படைகள் என்பதை வலியுறுத்தி பேசினார். அந்த கூட்டத்தில் அஞ்சலை அம்மாளும் அவரது கணவர் முருகப்பாவும் கலந்து கொண்டார்கள். அன்று முதல் அவர்கள் இருவரும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தீவிர சத்தியாகிரக போராளிகளாக செயல்பட துவங்கினார்கள். இந்த நிகழ்வு அஞ்சலை அம்மாள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. 1921ஆம் ஆண்டு பாரதியார் சுதேச மித்திரன் பத்திரிகையில் இருந்து விலகி சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தார். அப்போது சில சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அதற்கு பிறகுதான் ஜீவ முக்தி அடைவது பற்றி ₹1 கட்டணத்தில் கூட்டம் நடத்தினார் பாரதியார். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் சார்பாக கூட்டம் நடத்த பாரதியாரை அஞ்சலை அம்மாளும் தேச பக்தன் பத்திரிகை ஆசிரியர் KS தண்டபாணி பிள்ளையும் அணுகினார்கள். பாரதியார் சம்மதிக்க கடலூருக்கு பாரதியாரை அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் அஞ்சலை அம்மாள். இதன் பிறகுதான் பாரதி கலந்து கொண்ட இறுதி கூட்டம் ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் நடந்தது. அதற்கு பிறகு பாரதியார் மறைந்து விட்டார். காங்கிரஸ் சார்பாக வெளியான தேச பக்தன், தேசோபகாரி பத்திரிகைகளை அஞ்சலை அம்மாள் தான் கடலூரில் வாங்கி விநியோகம் செய்தார். காங்கிரஸ் வெளியிடும் செய்திகளை
கையாலேயே எழுதி கையெழுத்து பிரதிகளை கடலூர் முழுவதும் விநியோகித்தவர் அஞ்சலையம்மாள். தமிழகத்தில் மகாகவி பாரதியின் முதலாண்டு நினைவு தினத்தை முதலில் கடலூர் முதுநகரில் கொண்டாடிய பெருமை தியாகி அஞ்சலையம்மாள் அவர்களுக்கே வாய்த்தது. 1922 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி கடலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மதுரை தியாகிகள் 19 பேரையும் சந்தித்து அவர்களுடன் இணைந்து பாரதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை சிறை வளாகத்திற்குள்ளேயே சிறப்பாக கொண்டாடிய வீராங்கனை அஞ்சலையம்மாள். இவருடன் இணைந்து இந்த நினைவு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தவர் தொழிற்சங்க தலைவர் CN தண்டபாணி பிள்ளை. 1923 ஆண்டு மதுரையில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற சுமார் 100 தொண்டர்களை கடலூர் சிறையில் அடைப்பதற்காக காவல் துறையினர் கொண்டு வந்தனர். இந்த தகவலை மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தியாகி சோமயாஜுலு தந்தி மூலமாக முன்னரே அஞ்சலை அம்மாளுக்கு தெரிவித்திருந்தார். இரவு சுமார் 1 மணிக்கு ரயில் வருகிறது என்று தெரிந்ததால் அதற்கு முன்னதாக பாரத ஆசிரமவாதிகளும் தியாகி சுப்பிரமணிய சிவாவும் உள்ளூர் தேசபக்தர்கள் தேவ நாகையா, தேவ சேவகி அஞ்சலையம்மாளும் சுமார் 100 தொண்டர்களுக்கு சாப்பாடு தயார் செய்து கொண்டு போய் ரயிலை எதிர்பார்த்து கடலூர் முதுநகர் ரயில்வே சந்திப்பில் காத்திருந்தார்கள். குறிப்பிட்ட நாளன்று மதுரை தியாகிகளை கடலூர் ரயில்வே சந்திப்பில் தியாகி SA தெய்வநாயகம், தியாகி MV சுந்தரவதன நாயுடு ஆகியோர் அழைத்து கொண்டு சென்றார்கள். 100 பேர்களுக்கு தேவையான உணவுகளை தன் வீட்டில் தயாரித்து கொண்டு வந்திருந்தார் அஞ்சலையம்மாள். மற்றும் குடிநீர், உடைகள் ஆகியவற்றை எடுத்து கொண்டு வந்திருந்தார். கடலூர் முதுநகர் ரயில்வே சந்திப்பில் போலீஸை குவித்து வைத்திருந்தது அன்றைய பிரிட்டிஷ் அரசு. சரியாக இரவு 1 மணிக்கு வண்டி வந்து நின்றது. ஆசிரம வாசிகள் ஜே என்று கோஷம் போட்டு அவர்களை வரவேற்றார்கள். ஆச்சரியத்துடன் தொண்டர்களும் பதில் கொடுத்தார்கள். சுமார் 100 தொண்டர்களையும் அழைத்து வந்த போலீசாரும் சார்ஜென்டும் திகைத்து நின்றார்கள். இந்த நேரத்தில் பொதுமக்களும் அங்கு கூடிவிட்டார்கள். போலீசார் மிரண்டு போய் தொண்டர்களை பலவந்தமாக தனியாக இருக்க சொல்லி உத்தரவிட்டார்கள். ஒருவரையும் பேச விடவில்லை. அவர்களுக்கு வந்த கோபத்திற்கு எல்லையே இல்லை. சுப்பிரமணிய சிவா சார்ஜென்டிடம் போய் தொண்டர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். முடியாது என்று பதில் தந்தனர் போலீசார். தொண்டர்களுக்கு அளவு கடந்த கோபமும் வருத்தமும் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று யோசித்தார் சிவா. தேசபக்தி நிறைந்த மதுரை தொண்டர்களை பார்த்தார். சாப்பிடாமல் இடத்தை விட்டு அகலாதீர்கள் என்றார். மதுரை தொண்டர்கள் 100 பேரும் சத்தியாகிரகம் செய்தார்கள். போராட வந்த காங்கிரஸ் தொண்டர்கள் கடும் பணியிலும் அனைவரும் சமவெளியில் தரையில் அப்படியே படுத்திருந்தனர். அந்த நடு நிசியில் போலீசார் 2 மைல் தொலைவில் உள்ள கேப்பர் மலை சிறைக்கு கொண்டு போய் விடலாம் என்று யோசித்தனர். இதை அறிந்து கொண்ட தொண்டர்கள் மற்றும் அஞ்சலையம்மாள் அவர்களும் அவர்களை அனுப்ப முடியாது, என்ன செய்தாலும் சரி என்று மறித்து நின்றனர். போலீசார் வாட்டர் டேங்கை கொண்டு வந்து போராட்ட தொண்டர்கள் மீதும் தண்ணீரை பீச்சி அடித்தனர். கம்பிளியிலும் தண்ணீர் ஊற்றியும் நனைத்தனர். ஆனாலும் தொண்டர்கள் பிடிவாதமாக இருந்து விட்டார்கள். அதிகாலையில் காங்கிரஸ் பக்தர் ஹோட்டல்காரர் வெங்கடராவ் தொண்டர்கள் அனைவருக்கும் உணவு வழங்குவதாக சொன்னார். முதலில் போலீசார் சம்மதிக்கவில்லை. ஆனால் தொண்டர்களும் அஞ்சலை அம்மாளும் பிடிவாதமாக இருந்த காரணத்தால் சிறிது நேரம் பொறுத்து பார்த்த போலீசார் தொண்டர்களுக்கு உணவு வழங்க சம்மதித்தார்கள். அஞ்சலை அம்மாளுடன் மற்றவர்களும் கோஷமிட ரயிலில் வந்த தொண்டர்களும் வந்தே மாதரம் என்று கோஷமிட்டார்கள். அஞ்சலை அம்மாள் போலீசிடம் சமாதானமாக பேசிய பின்னர் ரயில்வே நடை மேடையில் உணவு பரிமாற அனுமதித்தனர். பிறகு அவர்கள் ரயிலில் ஏற்றப்பட்டு சிறிது தூரம் வரை சிறைக்கு வழி அனுப்பிய பிறகு ஆசிரம வாசிகள் தங்கள் இடத்திற்கு திரும்பினார்கள். தமிழ்நாட்டில் காந்தி அடிகளின் சாத்வீக சத்தியாகிரகத்தில் காந்தி அடிகளின் கட்டளைக்கேற்ப முதலில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சிறை புகுந்த பெண் தியாகிகள் இருவர். ஒருவர் கடலூர் தியாகி அஞ்சலை அம்மாள், 2வது தியாகி மதுரை பத்மாசினி அம்மாள்.
இன்னும் வரலாறு தொடரும். இன்னொரு அடுத்த அத்தியாயத்தில் அஞ்சலை அம்மாளை பற்றி, அவருடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பல அரிய தகவல்களை கொடுத்து அடுத்த பதிவில் அஞ்சலை அம்மாளுடைய சுதந்திர போராட்ட வரலாறை நிறைவு செய்வோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.